எடுறா கைய. நீ போமா. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் குழந்தையா மேல கை வைப்பீங்க? ஏய், இத கேட்க நீ யாரா? டேய், நான் யாரா? என்ன பார்த்து யாருன்னு கேட்ட முதல்ல நீதான்டா. அப்படி ஒரு ஆள் யாரா நீ? சாமுண்டீஸ்வரி தெரியுமா? தெரியாது. தெரியாதா? நான் உங்களோட மூத்த மாப்பிளடா. ஏய், சாமுண்டீஸ்வரியா தெரியாதுங்கற, அவங்க மாப்பிளங்கற. டேய், தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோம் போல இருக்கே. ஆளை பாக்குறதுக்கு பல்கா முரட்டுத்தனமா வேற இருக்கானுங்களே. விட்டா நம்ம கதையை இங்கேயே முடிச்சிருவானுங்க போல இருக்கே. எப்படியாவது இவனுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஆகா, அடி வாங்கவே அளவெடுத்த மாதிரி வர்றான். இவங்க கிட்ட அவனை கோர்த்து விட்டுற வேண்டியதான். டேய், நீயும் அண்ணியும் தானே சேர்ந்து என்ன கத்தியால குத்துனீங்க. அதுக்கு பழிவாங்க இதுதான் சரியான நேரம். ஒரு நிமிஷம். டேய், என் மேல கை வச்சீங்க, 2 பேரும் உசுரோட வீடு போய் சேர மாட்டீங்க. என்னடா பில்டப் எல்லாம் பெருசா இருக்கு, என்ன பண்ணுவ? டேய், என்ன பாக்குறதுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம்டா. ஆனா சாமுண்டீஸ்வரியோட 2வது மாப்பிளை மட்டும் இப்ப இங்க வந்தா உங்க 2 பேரையும் வெட்டி போட்டுருவான்டா. அவன் மகா கோவக்காரன். கூப்பிடுற அந்த கோவக்காரனை என்ன பண்ணிடுவான்னு பாக்குறேன். கூப்பிட மாட்டேன்னு நினைச்சியாடா? கூப்பிடுறா. டேய் மகேஷ், சகல. ஒரு நிமிஷம் அப்புறம் கூப்பிடுறேன். ஒன்னதான் சகல. என்னையா? ஒன்னதான். இங்க வா. வரான் பாரு என் சிங்க குட்டி. என்ன? இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம துர்கா மேலேயே கை வைப்பானுங்க. என்னது? துர்கா மேல கை வச்சிட்டாங்களா? வச்சிட்டானுங்கடா, வச்சிட்டானுங்க. அதுக்கு கோவப்பட்டு இவங்க 2 பேரையும் அடி வெளுத்துறாத. உன் கோவத்தை இவனுக்கு 2 பேர் தாங்க மாட்டானுங்க, பொடி பசங்க. ஓ, இவ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்கறா? ஐயோ, இந்த ஆள் வேற. எங்கடா உன் கோவத்தை எங்க மேல காட்டுறா பாக்கலாம். கொஞ்சம் இருங்க. இவன் எதுக்கு தேவையில்லாம நம்மள கோத்து விட்டுறான்? ஒன்னும் புரியலையே. சகல, இவனுக்கு ஸ்மால் பாய்ஸ். அவனுக்கு சொல்றாங்கன்னு நீ பாட்டுக்கு அவனுக்கு 2 அடி அடிச்சிட போற. அவ அடிச்சானா 2.5 டன் வெயிட்ரா. நானு என்னடா பண்றீங்க? எதுக்கு அவரை போட்டு அடிக்கிறீங்க? சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம் சார். என்ன திடீர்னு பம்புறானுங்க? ஐயோ, இப்படி பண்ணிட்டியே. டிரைவர், இவனுங்க என் கையை பிடிச்சு இழுத்துட்டானுங்க. கையை பிடிச்சி எடுத்தானுங்களா? ஐயோ தங்கச்சி, ஏமா போட்டு கொடுக்குற? அது ஒண்ணும் இல்ல சார். காரு மேல ஏதோ தெரியாம சாஞ்சிட்டு இருந்ததுக்கு ஏதோ சத்தம் போட்டாங்க சார். அதுக்கு நாங்களும் லேசா சத்தம் போட்டோம் சார். சாரி சார், நாங்க வரோம் சார். அந்த பயம் இருக்கட்டும். எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்பட்டு பேசுறது நிறுத்து. அவங்க கார்ல சாஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நல்ல விதமா எடுத்து சொல்லு, கேட்டு போயிடுவாங்க. நீ கோவப்பட்டதால தானே இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க. முதல்ல இந்த மாதிரி கோவப்படுறதை நிறுத்து. எனக்கு ஒன்னும் நீங்க அட்வைஸ் பண்ண வேண்டாம். எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். வழிவிடுங்க. ஏப்பா சிலம்பம், இவனுக்கு பதிலா அவன் அடி வாங்க விட்டுருக்கணும். அம்மா திமிரு மகக்கிட்ட அப்படியே இருக்கு. டேய், என்ன பழி வாங்கிட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஒரே குத்து. காலர் பட்டன் அவுக்கலையே சந்தோஷப்படு. இறங்கி வாடா கருப்பா, இறங்கி வா. இறங்கி வா கருப்பா. இறங்கி வா.
கருப்பசாமி வந்திருக்கடா. இங்க இருக்கிற மக்களோட குறைகளை தீர்க்க வந்திருக்கடா. நான் இருக்கிற ஊர்ல எல்லாரும் நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்கணும்டா. உங்க குறைகளை சொல்லுங்க. உங்க குறைகளை தீர்க்க தாட வந்திருக்கேன். ஏய்! கேளுங்களா உங்க குறைய. சொல்றா உன் குறை என்ன? சாமி நான் எந்த தொழில் செஞ்சாலும் வருமானமே வரமாட்டேது சாமி. எந்த தொழில் செஞ்சா வருமானம் வரும் சாமி? அதை நீங்க தான் சொல்லணும் சாமி. ஏய், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில எது வேணாலும் செய்ய. உன் கஷ்டமெல்லாம் போயிடும். சரிங்க சாமி. நீ நல்லா இருப்ப. கருப்பு இருக்கல்ல, அடுத்தது யாரு? உன் குறை என்ன சொல்லு. கோர்ட்ல போட்ட கேஸ் ஒண்ணு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கு சாமி. அந்த கேஸ்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு வருமா? கற்பங்கிட்ட தீர்ப்பு கேக்குற. உனக்கான தீர்ப்பு நல்லபடியா வரும். ஆனா கொஞ்சம் தாமதமா வரும். போ. நன்றி சாமி. போ.